ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது ஸ்டோரியோட 5வது அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 5. மாலையில் புறப்பட்டவர்கள் அடுத்த நாள் காலையில் இவர்களின் எஸ்டேட்டிற்குள் வந்து சேர்ந்தனர். அருகே அமர்ந்திருந்த அணுவை பார்த்து சற்றே தட்டி எழுப்பிவிட்டான். எந்திரிச்சுக்கோ, வீடு வந்தாச்சு, தாத்தா நமக்காக வாசல்லையே காத்திருப்பாரு என்று சொல்ல வேகமாக தன்னை சரி செய்து கொண்டவள், அவர் ரொம்ப கோவக்காரரா, ஏதாவது பேசுவாரா என்று கேட்க, சேச்சே, நீ என்ன அவரோட பேரனையாக கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிற? நீ வர்றது அங்கே வேலை செய்கிறதுக்காக, ஸோ பயமெல்லாம் படாத, சொன்னால் புரிஞ்சுக்குவார் என்று சொன்னான். வாசலுக்கு அருகே வந்து காரை நிறுத்தியவன் அவளின் கதவை திறந்து இறக்கி நிறுத்த வெளியே வந்தவருக்கும் அத்தனை மகிழ்ச்சி. கௌதம், சொன்ன மாதிரியே பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டியா என்று கேட்க, முதலில் திகைத்தது என்னவோ இவன்தான். சட்டென திரும்பி பார்த்தான். அணுவுக்கோ ஒன்றும் புரியவில்லை. வேலைக்கு ஆள் கூட்டி வருவதுதான் சொல்லியிருப்பான், அதனால் சொல்கிறார் போலும் என்று நினைத்து பார்க்க, அவரோ வேகமாக உள்ளே குரல் கொடுத்தார். சீக்கிரமாக ஆரத்தி தட்டோட வாங்க, என் பேரை கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான், என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டான் என்று சொல்ல, இப்போது இவளுமே திகைத்தாள். வேகமாக தாத்தாவிடம் வந்து, தாத்தா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று கௌதம் சொல்ல வர, சும்மா எதுவும் சொல்லாத, மகாலட்சுமி மாதிரி பொண்ணு இருக்கிறா, இதை விட என்ன வேணும்? நீ என்னென்னமோ சொன்ன, எவ்வளவு அழகா இருக்கிறா, உன் பேர் என்னம்மா என்று கேட்க, அவளோ அணு என்று கூறினாள். அடடா, எவ்வளவு அழகான பேரு, சேர்ந்து நில்லுடா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்குது என்று சொல்ல, புரியாமல் அங்கேயே நின்றிருந்தான். அடுத்த சில நிமிடங்களிலேயே கோலாகலமாக உள்ளே இருந்து வந்த பெண்மணி ஆரத்தி எடுத்துக்கொண்டு வந்து இருவரையும் நிறுத்தி சுத்த ஆரம்பிக்க, இவளுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன என்பது போல கௌதமை பார்க்க, கௌதம் நடப்பதை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் வேகமாக, தாத்தா உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல, நீ எதுவும் பேச வேண்டாம், நீ இன்னைக்கு தான் நான் கேட்டதை கரெக்டாக செஞ்சிருக்க என்று சொன்னவர் வேகமாக உள்ளறைக்கு செல்ல, பின்னால் இவனுமே அவரை பின்தொடர்ந்தான். ஆரத்தி சுற்றிய பெண்ணும் உள்ளவாமா என்று இவளை கைப்பிடித்து அழைத்து வர, இவளோ திகைப்போடு அந்த வீட்டை சுற்றி பார்த்தபடி உள்நுழைந்தாள். கேட்டை தாண்டி கிட்டத்தட்ட அரை ஏக்கர் இடத்தை அவர்களது போர்ட்டிக்கோ மட்டுமே பிடித்திருந்தது. வண்ண வண்ண மலர்கள், செடிகள் என முழுவதுமாக பராமரிக்கப்பட்டு கார் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அழகான வளைவான ரோடு ஒன்று இருந்தது. அதில்தான் இவர்கள் வண்டியை நிறுத்திய சில நிமிடங்களிலேயே அங்கிருந்த வாகன ஓட்டுநர் வண்டியை எடுத்துக்கொண்டு நகர்த்தி சென்றிருந்தார். நேராக வீட்டிற்குள் அழைத்து செல்ல, கிட்டத்தட்ட குட்டி அரண்மனை போல அந்த வீடு இருந்தது. பெரிய பெரிய தூண்களை கொண்டு மிக மிக நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டிருந்தது. ஆச்சரியமாக சுற்றிலும் பார்த்தபடி இவள் உள்ளே நுழைய, அங்கே தாத்தா விறுவிறுவென அவரது அறைக்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே சட்டென நெஞ்சை பிடித்து கொண்டு கட்டிலில் சாய்ந்திருந்தார். பின்னால் தொடர்ந்து வந்த கௌதம் அவரின் நிலையை பார்த்து பதறிவிட்டான். தாத்தா, என்ன ஆச்சு? இப்போ நல்லா தானே வந்தீங்க, என்ன செய்யுது, ஏன் இப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க என்று சொல்ல, சந்தோஷம்டா, சந்தோஷம், என் பேரன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற சந்தோஷம், நெஞ்சு என்னமோ செய்துடா, சீக்கிரமாக நம்ம டாக்டரை கூப்பிடு என்று சொன்னவர் அப்படியே கட்டிலில் சாய்ந்திருந்தார். அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த அரண்மனை போன்ற வீடு பரபரப்பாக தொற்றிக்கொண்டது. வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரும் இங்குமங்குமாக பதறி அடித்தபடி நடந்து கொண்டிருக்க டாக்டரை அழைத்திருந்தனர். டாக்டர் சில நொடிகளில் வந்திருந்தார். இவரை செக் செய்து பார்த்தவர், ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது, அநேகமாக ஹார்ட் அட்டாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்திடலாம் என்று சொல்ல, அடுத்த சில நிமிடங்களிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டிருந்தனர். இங்கே வந்த அணுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. கௌதம் புறப்படுகையில் நானும் வரட்டுமா என்று கேட்க, வண்டியில் ஏறிக்கோ என்று சொன்னவன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை செலுத்தியிருந்தான். கொண்டு சேர்த்து சில நிமிடங்களிலேயே அவசர பிரிவிற்கு இவரை அழைத்து கொண்டிருக்க பரபரப்பாக நேரம் நகர்ந்தது. கௌதம் படபடப்போடு இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்க இறுதியாக டாக்டர் இவனை அழைத்தார். சொல்லுங்க டாக்டர், தாத்தாவுக்கு எப்படி இருக்குது? பயப்பட எதுவும் இல்லையே? அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவனை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே, லேசான அட்டாக் தான் வந்திருக்கு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, காப்பாற்றியாச்சு, ஆனால் மறுபடியும் வந்துடக்கூடாது இல்லையா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், மெடிசன் எல்லாம் எழுதி தரேன், உடனே எல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது, இன்னமும் 2 நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கணும், மறுபடியும் ஏதாவது அட்டாக் வர்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது அடைப்பு இருக்குதான்னு கூட செக் பண்ணணும் டாக்டர் என்று சொல்ல, இதை பாரு, அவனுக்கும் எனக்கும் ஒரே வயசு, அவனை இன்றைக்கி நேற்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவனுக்கு சந்தோஷம் வந்தால் இப்படி தான் எக்ஸைட் ஆகிடுவான், நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன், நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தான், என்ன சொன்னான் தெரியுமா?
என் பேரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறானா, அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். இரு, அவன் கொஞ்சம் தெளிவாகட்டும், அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் என்று சொல்ல சற்று பரபரப்பாகத்தான் இவன் வெளியே நின்றது. ஓரளவிற்கு மயக்கம் தெளியவுமே டாக்டரோடு இவனுக்கு இவனும் உள்ளே சென்றிருந்தான். என்னடா கொஞ்ச நேரத்தில் இப்படி பதற வைக்கிற? உனக்கு இருக்கிறது ஒரே பேரன், அவனும் ஆசையாக அங்கேருந்து வந்திருக்கிறான். அப் இப்படி பண்ணினா என்ன அர்த்தம்? டேய், அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறான் தெரியுமா? ஓ, முன்னாடி கௌதம் கூட இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான். ஒரு நிமிஷம் இரு என்றவர் இவளையும் உள்ளே அழைக்க உள்ளே சென்று நின்றார். 2 பேர்த்தையும் பாடுறா, ஜோடி பொருத்தம் எவ்வளவு அழகாக இருக்குது. என்னோட ஆசை கனவு நிறைவேறிட போகுது. சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னோட கொள்ளு பேரனை பேத்தியை பார்க்க போகிறேன் என்று சொல்ல இவனுக்கோ இன்னமும் அதிர்ச்சி. இவனுக்குத்தான் அப்படி என்றால் அனு வேறு ஒரு மனநிலைக்கு சென்றிருந்தாள். என்ன இது என்பது போல கௌதமை திரும்பி பார்க்க, அமைதியாக இரு என்பது போல கண்களை மட்டும் சிமிட்ட சற்று நேரம் அங்கிருந்து விட்டு வெளியே இவளை அழைத்து கொண்டு வந்தான். இதை பாரு, எனக்கு வேற வழி தெரியல. இப்படி பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கல. சாரி, எல்லாம் என்னோட தப்பு தான். என்னோட ராசி இப்படி தான். எங்கே போனாலுமே இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது. நிஜமாக நான் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை என்று அழ. இங்கே பாரு, இது அலறதுக்கான நேரம் இல்லை. மேலே எந்த தப்பும் இல்லை. தாத்தாவுக்கு வீக்கான உடம்பு. ஆல்ரெடி ஏற்கனவே முன்னாடியே ஒரு தடவை இது போல் வந்ததா டாக்டர் சொல்கிறாங்க. இது 2வது முறை வந்திருக்கு. நான் தான் கவனிக்காமல் விட்டு இருக்கிறேன். இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை. தாத்தாவுக்கு சரியாகிடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட வேற ஒரு உதவி கேட்டிருக்கிறேன். என்ன என்ன சார் சொல்லுங்க. தாத்தாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் இருக்கிற கண்டிஷனில் என்னால் நீ வேலைக்காக அழைச்சிட்டு வந்த பொண்ணுன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே தாத்தா கிட்ட சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குது, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அந்த பொண்ணு நீன்னு நினைக்கிறாரு. சார், நான் இப்போது என்ன செய்யணும்? தயங்கி தயங்கி கேட்க, கொஞ்ச நாளைக்கு நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு தாத்தா கிட்ட சொல்ல போகிற. அதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடிக்கணும். உன்னால் முடியுமா? இது எப்படி சரியாக இருக்கும்? பொய் சொல்கிறது தப்பு. வேணாம் சார், எதா இருந்தாலும் பரவாயில்லை. மனசை தைரியம் ஆக்கிக்கிட்டு உண்மையை சொல்லிடுங்க. சரியோ தப்போ பார்த்துக்கலாம். நீ என்ன விளையாடுறியா? உன்னை ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன். எனக்கு இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? நான் உண்மையை சொல்லி அவருக்கு ஏதாவது ஆகி இருந்ததுன்னா அது காலத்துக்கும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் தெரியுமா? சார், என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேற வழி தெரியல. உன்னால் முடியுமா முடியாதா? எப்படினாலும் நீ இந்த எஸ்டேட்டில் வேலை தானே செய்ய போகிற. நீ எஸ்டேட்டுக்கு வெளியில் வேலை செய்ய வேண்டாம், வீட்டுக்குள்ளே வேலை செய். என் தாத்தாவுக்கு ஒரு செக்ரட்டரியாக உன்னை நான் நியமிக்கிறேன். மாதத்துக்கு எவ்வளவு சம்பளமோ கரெக்டாக உன்னோட அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். நீ அந்த மாதிரி இருந்தால் போதும். நான் இங்கே தொடர்ந்து இருக்க மாட்டேன். நான் ஆஃபீஸை கவனிக்கணும். நான் கிளம்பி போயிடுவேன். நீ தாத்தாவுக்கு துணையாக இருக்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது. தாத்தா மனசில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. சந்தோஷம், அப்படியே நினச்சிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் தெரியும்ல, உன்னால் முடியும் தானே என்று சொல்ல தயங்கியபடியே, சரி சார், நான் நடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னா கட்டாயமாக நான் இந்த உதவியை செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சம்பளம் எவ்வளவு? மற்ற விவரங்களெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு தாத்தாவை போய் பார்க்கலாம் என்றவன் உள்ளே சென்றான்.